கென்யாவில் கிட்டுயின்னு ஒரு இடம். அவங்களுக்கு மழையெல்லாம் நல்லா பெய்யுது. அதே மாதிரி ஆறு இருக்குது, ஏரி குளங்களும் இருக்குது. ஆனால் தண்ணி அவங்க சேமிக்கிறதே இல்லை. மாறாக என்ன பண்ணுறாங்கன்னா போர் போடுறாங்க. அந்த போரில் தண்ணி வரல அப்படின்னா அடுத்த போர் போடுறாங்க. இப்படி பண்ணியே கிட்டத்தட்ட 65% போர் கண்ட்ரியில் இருக்க போர்வெல் ஃபெயிலியர் இருக்கும். இப்போ ஒரு வறட்சி அப்படிங்கிறப்போ ஏதாச்சும் ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியோட ஃபோட்டோ எடுத்து தான் நம்ம ஒரு போஸ்டரே ரெடி பண்ணுவோம். அந்த மாதிரி தான் அந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் இருக்குது. எல்லா வளங்களுமே இருக்குது. பட் அது வேறு மாதிரி அங்கே பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால அதை அவங்க சரியாக பண்ண முடியலை. இப்போ நான் போனேன், அங்கே லேக் ஒல்போலாசாட்னு 12,700 ஏக்கர் அது. ஸோ அந்த லேக் ஒர்க் பண்ணலாம். அதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு சின்ன இடம் கொடுங்க, ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே இருக்க நீங்கள் என்னென்ன இம்பாக்ட்ஸ் நடக்குதோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு கித்துயின்னு ஒரு லேக் கொடுத்தாங்க எனக்கு, ஒரு 18 ஏக்கர்ஸ் லேக்கு. அங்கே ரொம்ப ஹார்ட் ராக் சர்ஃபேஸ். அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு ஊருக்கு வந்துட்டேன். அது என்ன அது நான் இயற்கையோட இதுவாக என்னென்னு தெரில. 18 வருஷம் கழிச்சு அங்கே மழை பெஞ்சு 3 நாளில் அந்த லேக் ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ அங்கே இருக்கிறவங்க அப்படியே 30 வயசு 40 வயசு ஆட்கள்லாம் என் லைஃப்பில் நான் தண்ணியை இப்படி தொட்டதே இல்லை அப்படின்னா தண்ணியில் அப்படியே தொட்டு கும்பிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஒரு மாதிரி டச்சிங்காக இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி நான் ரிசைன் பண்ணப்போ நான் சரியான டெசிஷனா அது இதுதான் பிளானா அப்படின்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஏதோ ஒரு மைண்டில் எடுத்துட்டேன். பட் நான் ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா நம்ம கரெக்டான டெசிஷன் தான் எடுத்திருக்கோம். நிறையா விஷயம் நம்மளால் நடக்குது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நான் யூஸ்வலாக எந்த ஒர்க் பண்ணாலும் பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு டாக்குமெண்டேஷன் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நான் போயிட்டு ஒரு 1 or 2 hours பேசினாலும் புரியாத விஷயம் ஒரே ஒரு பிக்சர் காட்டினா புரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்த டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் விட்டுட்டேன். 6 months அப்புறம் அவங்க போகிறேன். அங்கே போகிறப்ப ஒரு தாத்தா என்னை பார்த்துட்டு வந்துட்டு எங்கே போன நீ, நான் உன்னை கண்டுபிடிக்க அவ்வளோ ட்ரை பண்ணேன் அப்படின்னா நான் சொன்னேன் இங்கே தான் தாத்தா இருந்தேன் அப்படின்னா. சரி இங்கேயே நில்லு அப்படின்ட்டு நானே என் கூட ஒரு பையனும் இருந்தான். தாத்தா போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தார். வரப்போ ஒரு பையில் ஒரு பை, என்ன தாத்தா இது அப்படின்னா இப்படி சொல்லிட்டு அந்த பையன் அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு பிளேட் எடுத்தார். அந்த பிளேட் என் கையில் கொடுத்துட்டு அதில் கொட்டுறாரு நெல். என்ன தாத்தா இது அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ சொல்கிறாரு, எனக்கு 78 வயசு, ரொம்ப பெரிய விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் குடும்பம். இப்போ இந்த ஊரில் தண்ணி பிரச்சனை இருக்கிறதுனால எங்களால் விவசாயமே பண்ண முடியலை. ரொம்ப தூரத்தில் ஊரில் போயிட்டு குத்தகைக்கு எடுத்து தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த வருஷம் ஏதோ சின்ன பசங்களாம் சேர்ந்து தண்ணி கொண்டு வர போகிறாங்கன்னு கேள்விப்பட்டு இங்கே பார்த்தோம். இங்கே பார்த்து ஏதோ பண்ணிகிட்டு இருந்தீங்க, என்னடா ஏதோ பயலுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லைன்னா ஆர்வ கலரில் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நானே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் காவிரி தண்ணியும் வந்துருச்சு, மழை பெஞ்சும் தண்ணி ரொம்பிடுச்சு. இந்த ஊரில் என் நிலத்தில் விவசாயம் பண்ணேன். வருஷம் நான் விவசாயம் பண்ணுறப்ப அதுலேருந்து வர இதை எடுத்து சாமி கொடுப்பேன், இதை நான் உனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தாரு. எனக்கு அப்படியே அடைச்ச மாதிரி இருக்குது காது. என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. அன்னைக்கு ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி நம்ம தான் இருந்தேன். ஸோ அதுதான் லைஃப்லேயே எனக்கு ஒரு பூஸ்டர் மாதிரி. எனக்கு இப்போ ஜம்முவில் ஆரம்பித்து புதுக்கோட்டையில் வரைக்கும் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. ஒரு 7 ஸ்டேட்டில் போயிட்டுருக்கு. இதெல்லாமே கென்யாவில் போயிட்டுருக்கு. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நான் பிறந்ததுலேருந்து அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் இருந்துச்சு, பிரெயின் டியூமர். இப்போ 80s லாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். அப்பாவுக்கு ஒரு சர்ஜரி ஃபெயிலியர். ஸோ அதனால் என்னாச்சுன்னா இந்த சைடு ஃபுல்லாக ஸ்ட்ரோக் அவருக்கு. ஒரு 32 வருஷமாக பெட் ரிட்டனாக இருந்தார். போன வருஷத்துக்கு வருஷம் April 8 இறந்துட்டார். இப்போ யூஸ்வலாக எங்கள் ஊரில் ஒரு டெத்து நடக்குது அப்படின்னா 400-500 பேர் வருவாங்க. இப்போ அதுவே ஒரு வெல் ஆஃப் ஆன ஆள் இல்லை ஒரு பொலிட்டீஷியன் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஒரு 2000-3000 பேர் வருவாங்க. அப்பா இதுக்கு எங்கள் இதில் இந்த வேஷ்டி மாலையை போடுவாங்க. இந்த வேஷ்டி மட்டும் 3 ட்ரக்கோ நம்ம வந்துச்சு. மாலையும் அதே மாதிரி தான். எவ்வளோ இருந்துச்சுன்னு கணக்கே இல்லை. ஒரு 10,000 பேராச்சும் வந்திருப்பாங்க.